வணக்கம். இது த வெடவியாசா ஆர்கைவ்ஸ். கடல் தாண்டி பிழைக்கப் போகும் ஒவ்வொரு தமிழனின் கனவும் ஒன்றுதான், தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அந்த புதிய தேசங்களில் தனிமையில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரியும்? பாஸ்போர்ட்டில் விழும் ஒவ்வொரு முத்திரைக்கு பின்னாலும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இது TNRI ஃபைல்ஸ், தேசம் கடந்த மர்மங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட மாநிலங்களில் ஒன்று. அங்கே குளிர் என்பது வெறும் சீதோஷ்ண நிலை அல்ல, அது ஒரு ஆயுதம். நேரம் இரவு 11 நெருங்கிக் கொண்டிருந்தது. ரூட் 52 நெடுஞ்சாலையில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேறு எந்த வாகனமும் இல்லை. வானத்திலிருந்து கொட்டிக்கொண்டிருந்த பனி சாலையை ஒரு வெள்ளை நிற போர்வை போல மூடியிருந்தது. அந்த இருண்ட இரவில் ஒரு கருப்பு நிற SUV கார் மட்டும் பனியை கிழித்துக்கொண்டு சீரான வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்தவன் கார்த்திக். 28 வயது, மென்பொருள் பொறியாளன். சென்னை மயிலாப்பூரின் வெயிலில் வளர்ந்த அவனுக்கு இந்த அமெரிக்க குளிர் ஒரு புதிய அனுபவம். கடந்த சில மாதங்களாகவே மன அழுத்தம், வேலையில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி. இதிலிருந்து தப்பிக்கத்தான் இந்த தனிமை பயணம். அவனுக்கு தேவைப்பட்டது எல்லாம் அமைதி மட்டும்தான். ஆனால் அந்த அமைதி இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வெளியே -30 டிகிரி, ஆனால் காருக்குள் இதமான வெப்பம். காரின் ஸ்பீக்கரில் அவனுக்கு பிடித்த இசை ஒலித்து கொண்டிருந்தது. அது தி மெட்ராஸ் மெஷின்ஸ் இசைக்குழுவின் ஒரு பிரபலமான ஃபியூஷன் பாடல். கர்நாடக சங்கீதமும் மேற்கத்திய வயலினும் கலந்து வரும் அந்த இசை அவனுக்கு சென்னையின் ஞாபகத்தை கொண்டு வந்தது. கார்த்திக் தன் விரல்களால் ஸ்டீயரிங் வீலை தட்டிக்கொண்டே அந்த பாடலை ரசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று கார் திரை மின்னியது. சிக்னல் லாஸ்ட், ரீகால்குலேட்டிங் என்ற கார் குரல் ஒலித்தது. கார்த்திக் சற்று எரிச்சல் அடைந்தான். இந்த நள்ளிரவில் சிக்னல் போனால் எப்படி என்று முணுமுணுத்தான். அவன் கவனத்தை திருப்புவதற்குள் அடுத்த நொடி கார்த்திக்கின் உலகம் தலைகீழாக மாறியது. கார் சாலையை விட்டு விலகி பனிச்சருகில் பயங்கர வேகத்தில் சுழன்றது. கார்த்திக் பிரேக்கை மிதித்தான், ஆனால் பயனில்லை. கார் ஒரு பெரிய மரத்திலோ அல்லது பாறையிலோ மோதி நின்றது. கண்ணாடி உடையும் சத்தம் இரவின் நிசப்தத்தை கிழித்தது. சில நொடிகள் மயான அமைதி. கார்த்திக் மெல்ல கண்களை திறந்தான். நெற்றியில் இருந்து வெதுவெதுப்பான இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஏர்பேக் வெடித்ததில் நெஞ்சில் வலி. காருக்குள் இருந்த இசை நின்றுவிட்டது. இன்ஜின் புகைந்து கொண்டிருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய முயன்றான். இன்ஜின் செத்துவிட்டது. மிக முக்கியமாக ஹீட்டர் நின்றுவிட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த கொடூரமான குளிர்காருக்குள் மெல்ல மெல்ல ஊடுருவ ஆரம்பித்தது. அது எலும்பை ஊடுருவும் குளிர். கார்த்திக் உணர்ந்தான், இங்கே இப்படியே அமர்ந்திருந்தால் அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் விரைத்து போய் இறந்து விடுவான். உதவிக்கு யாரையாவது அழைக்கலாம் என்றால் போனில் சிக்னல் இல்லை. நான் இங்கேயே சாகப் போகிறேனா என்ற பயம் அவன் மனதில் ஒரு நொடி எட்டி பார்த்தது. இல்லை, பிழைக்க வேண்டும். அவன் காரியின் கதவை திறந்தான். பனி புயல் அவன் முகத்தில் அரைந்தது. வெளியே இறங்கியவன்
தூரத்தில் ஒரு மங்கலான வெளிச்சத்தை பார்த்தான். அது ஒரு வீடு போல தெரிந்தது. நடுங்கும் கால்களோடு முழங்கால் அளவு பனியில் நடந்து அந்த வீட்டை நோக்கிச் சென்றான். ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டமாக இருந்தது. மூச்சு காற்று புகையாக வெளியேறியது. சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு அந்த வீட்டின் முன் வந்து நின்றான். அது ஒரு பழைய காலத்து மர வீடு. வெளியே காற்றில் ஆடிக்கொண்டிருந்த ஒரு பலகையில் மில்லர்ஸ் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்று எழுதியிருந்தது. இவ்வளவு தனிமையான இடத்தில் ஒரு தங்கும் விடுதியா என்று யோசிக்க அவனுக்கு நேரமில்லை. அவன் கதவை தட்டினான். சில நொடிகள் கழித்து கதவு திறந்தது. ஒரு வயதான தம்பதி அங்கே நின்றிருந்தார்கள். 60 அல்லது 70 வயது இருக்கும். மிஸ்டர் மில்லர் மற்றும் மிஸ்ஸஸ் மில்லர். அவர்களின் முகத்தில் ஒரு விசித்திரமான, அதே சமயம் அன்பான சிரிப்பு இருந்தது. ஐயோ பாவமே, பனியில் மாட்டிவிட்டாயா மகனே, உள்ளே வா உள்ளே வா என்று மிஸ்ஸஸ் மில்லர் அவனை உள்ளே அழைத்தார். வீட்டின் உள்ளே நுழைந்ததும் ஒரு விதமான பழைய மரத்தின் வாசனை அடித்தது. அந்த ஹால் முழுக்க பழங்கால கடிகாரங்கள் இருந்தன. குறைந்தது 50 கடிகாரங்களாவது இருக்கும். அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சத்தமிட்டு கொண்டிருந்தன. அது ஒரு விதமான பதற்றத்தை உண்டாக்கியது. என் கார் பனியில் சிக்கிக்கொண்டது, ஃபோன் சிக்னல் இல்லை என்று கார்த்திக் திக்கித் திணறினான். கவலைப்படாதே தம்பி, புயல் நின்ற பிறகு பார்த்து கொள்ளலாம். இன்று இரவு நீ எங்கள் விருந்தாளி என்றார் மிஸ்டர் மில்லர். அவர் குரலில் இருந்த கனிவு கார்த்திக்கிற்கு ஆறுதலாக இருந்தது. அவர்கள் அவனுக்கு சூடான சூப் கொடுத்தார்கள். அந்த வெப்பம் அவன் உடலுக்குள் இறங்கியதும் அவனுக்கு உயிரே வந்தது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் மிஸ்ஸஸ் மில்லர். இந்தியா, சென்னை என்றான் கார்த்திக். ஓ, இந்தியா, அழகான நாடு என்று சிரித்தார் அந்த மூதாட்டி. ஆனால் அந்த சிரிப்பு கண்களை சென்றடையவில்லை என்பதை கார்த்திக் கவனிக்க தவறினான். அவர்கள் அவனுக்கு மாடியில் ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தார்கள். நன்றாக தூங்கு, எதுவும் தேவைப்பட்டால் கூப்பிடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் கீழே சென்றார்கள். கார்த்திக் அந்த அறையில் இருந்த கட்டிலில் அமர்ந்தான். உயிர் பிழைத்தோம் என்ற நிம்மதி அவனுக்கு இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று உறுத்தியது. இந்த வீடு, இந்த தம்பதி, எல்லாம் மிகச் சரியாக, மிக அமைதியாக இருந்தது. வெளியே நடக்கும் பனிப்புயலுக்கும் உள்ளே இருக்கும் இந்த அமைதிக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் படுக்கையில் சாய்ந்தபோது ஒரு சத்தத்தை கேட்டான். தரைக்கு அடியில் இருந்து யாரோ முனகும் சத்தம் கேட்டது. காற்றின் சத்தமாக இருக்குமோ? இல்லை, அது ஒரு மெட்டு, ஒரு மனிதனின் குரல். கார்த்திக் உற்று கவனித்தான். அந்த முனகல் சத்தம் தெளிவாக கேட்டது. அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த நபர் முனகிக் கொண்டிருந்த ராகம் சற்று முன் கார் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு கார்த்திக் கேட்டுக்கொண்டிருந்த அதே தி மெட்ராஸ் மெஷின்ஸ் பாடலின் மெட்டு. வடக்கு டகோட்டாவில் நாகரீகமே இல்லாத இந்த தனிமையான பனிப்பிரதேசத்தில் ஒரு வயதான அமெரிக்க தம்பதியின் வீட்டு அடித்தளத்தில் யாருக்கு அந்த தமிழ் மெட்டு தெரியும்? அதுவும் கார்த்திக் விரும்பி ரசிக்கும் அதிகம் பிரபலமில்லாத அந்த ஃப்ளூஷன் பாடல். கார்த்திக்கின் முதுகில் குளிர் பரவியது. இது குளிரால் வந்த நடுக்கம் அல்ல, பயத்தால் வந்த நடுக்கம்.
அவன் மெதுவாக எழுந்து கதவை தாழிடப் போனான். அப்போதுதான் கவனித்தான், அந்த அறை கதவின் தாழ்பாள் உடைக்கப்பட்டிருந்தது. அல்லது யாரோ அதை முன்பே கழற்றியிருந்தார்கள். திடீரென்று கீழே இருந்த அந்த 50 கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் மணியடித்தன. கார்த்திக் உணர்ந்தான், இது தங்கும் விடுதி அல்ல, இது ஒரு பொறி. அவன் தப்பித்து வந்த பனிப்புயலை விட ஆபத்தான இடத்தில் இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறான். தொடரும். இந்த கோப்பு இன்னும் மூடப்படவில்லை. இருளின் அடுத்த பக்கம் அடுத்த பகுதியில் திறக்கப்படும். காத்திருங்கள். இது த வேதாவியாச ஆர்கைவ்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.